ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன் டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு பேங்க்கோட பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்குறதுனால யாருக்கெல்லாம் யூஸு, இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்குறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு சிபில் டிஃபால்டர் மேடம். இதுக்கு முன்னாடி நான் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் எல்லாத்தையும் நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டனால என்னோட சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 600 தான் இருக்கு. என்னோட சிபில் ஸ்கோர் 550 தான் இருக்கு. இந்த ரீசனால எனக்கு இப்போ எங்க கேட்டாலுமே லோன் கிடைக்க மாட்டேங்குது. பட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்க்குறேன், என்னால் எங்கேயுமே லோன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி என்ன பண்றது, இந்த சிபில் ஸ்கோர் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்றதுன்னு தெரியாம ஆப் லோன் வாங்குறது, அதுக்கப்புறம் கோல்டு லோன் ஃபிளெக்ஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டை பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்றது தான். ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு எங்க போய் வாங்குறது, என்னென்ன பேங்க்ல இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா பிரான்ச்சை தான் அப்ரோச் பண்ணி வாங்கணும். எங்கெங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க, கரூர் வைஸ்யா பேங்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இப்போ பிரைவேட் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மகேந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸோ இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து உங்களோட அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ நீங்க அங்கேயுமே கூட அப்ரோச் பண்ணி கேட்கலாம். இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100 பேங்க் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 70 பேங்க்ல இந்த பிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கொடுக்கறது எல்லா பேங்க்லயுமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் மேம், எப்படி இதை போய் நான் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா பிரான்ச்சை விசிட் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டிஏ பேஸ் பண்ணி நான் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ண போறீங்கன்றது நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அதாவது நீங்க போடுற அமௌண்ட் உங்களோட கிரெடிட் லிமிட்டை தீர்மானிக்கும். நீங்க மினிமம் 2000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அதுல ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. அது நம்மளோட இஷ்டம் தான். எவ்வளவு அமௌண்ட் நம்ம கையில இருக்கோ அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணி நீங்க அந்த அமௌண்ட்டை அந்த ஃபார்மோட சேர்த்து நீங்க கவுண்டர்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு இதுக்கான ப்ராசஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க கார்டை பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு கொரியர்ல அனுப்புறது மட்டும்தான் இதுக்கான ப்ராசஸ். ஸோ அது தவிர்த்து வேற எந்த ப்ராசஸும் கிடையாது. இதே நீங்க ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. பேஸ்லிப் கேட்பாங்க, உங்களோட சேலரி பேஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க. இது இல்லாம வெரிஃபிகேஷன் வருவாங்க, உங்களுக்கு கால் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. இது தவிர்த்து கிரெடிட் லிமிட் பாத்தீங்கன்னா பேங்க் என்ன கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். பட் இந்த கார்டுல நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான் நம்ம கிரெடிட் லிமிட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் லிமிட்ல கார்டு கொடுக்க போறாங்க. ஸோ அந்த லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான். ஸோ இது ஒரு மேஜர் பெனிஃபிட். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சிபில் இஷ்யூ இருக்கா உங்களுக்கு, நீங்க சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா இந்த பிக்ஸட் டெபாசிட் மூலமா வாங்கி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸா இருக்கும். வேற யாருக்கெல்லாம் யூஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெகுலரா இன்கம் வரல, நான் கிரெடிட் கார்டு வாங்கணும், எனக்கு கார்டு தேவைப்படுது, எனக்கு கார்டு வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் இந்த கார்டு எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க, இல்ல இது எப்படி எங்க கேட்டாலுமே எனக்கு நான் கொடுத்தாலுமே கூட ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கீங்களா? ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இந்த கார்டு நீங்க அவைல் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த கார்டு அவைல் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் பிசினஸ் பண்றீங்க, ஒரு ரெகுலர் இன்கம் இல்ல, ஃப்ரீலான்சரா இருக்க மேடம், கமிஷன் தான் வரும் எனக்கு அப்படின்றவங்களும் இந்த கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு கன்சல்டன்ட் மேடம், ஒரு கம்பெனில நான் கன்சல்டன்டா இருக்கேன், எனக்கு இன்கம்ன்றது கிடையாது, கமிஷன் தான் வரும் அப்படின்றவங்களும் இந்த கார்டை அவைல் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி நீங்க உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேங்க் அப்ரோச் பண்றப்போ எதுவுமே கிடைக்கல அப்படின்றவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா இந்த பிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டை அவைல் பண்ணிக்கலாம். மினிமம் 2000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1 லேக் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். நீங்க 10,000 ரூபாய் லிமிட்ல கூட ஒரு கார்டு வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் தவிர்த்து இந்த கார்டு பாத்தீங்கன்னா யாருக்கு மேஜரா யூஸ் ஆகுது, அதாவது சிபில் ஸ்கோர் இஷ்யூ இருக்கு, அவங்க இந்த கார்டை வாங்கினா உங்களுக்கு சிபில் இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர்த்து ஒரு இன்கம் ப்ராப்பரா இல்ல, எனக்கு எங்க அப்ளை பண்ணாலும் கிரெடிட் கார்டு கிடைக்கல அப்படின்றவங்க இது இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். மேஜரா பாத்தீங்கன்னா இந்த கார்டு யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி ஃபார் சிபில் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிபில் இஷ்யூல இருந்து வெளியில வரணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணீங்கன்னா வித்தின் 6 மந்த் டு ஒரு 1 இயர்க்குள்ள உங்க சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பா 100% இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க உங்க சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் லோன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கோல்டு லோன் வந்து நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணி இது பண்றது, ஸோ இதெல்லாம் பண்ணலாம். பட் உடனே அது வந்து சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாது. பட் இதே நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி கிரெடிட் லிமிட்டை விட கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பரா அந்த கார்டோட பேமெண்ட்டை வந்து இமீடியட்டா நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த சிபில் ஸ்கோர் அந்த ப்ராசஸ் தான் அந்த சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இமீடியட்டா ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம இந்த கார்டை ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்டுக்கு இன்கேஸ் உங்களால பில் பேமெண்ட் பண்ண முடியல, இந்த எஃப்டிஐ பேஸ் பண்ணி நீங்க வாங்குற கிரெடிட் கார்டோட பில்லு வந்து உங்களால பேமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். இதே நீங்க பேங்க்ல வாங்கின கார்டோட பில்லு பேமெண்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, லேட் ஃபீ போடுவாங்க, சார்ஜஸ் மேல சார்ஜஸ் போடுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம பிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்க அமௌண்ட்ல இருந்து உங்களோட பில் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் மந்த் பில்லு வரதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், உங்க எஃப்டில போயிட்டு அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடணும். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த எஃப்டிஐ பேஸ் பண்ணி வாங்குற கிரெடிட் கார்டுல இருக்கு. இதே நீங்க ஒரு பேங்க்ல வாங்குறப்போ கண்டிப்பா அந்த பேமெண்ட் டியூ டேட் அன்னைக்கு நம்ம பேமெண்ட் அட்லீஸ்ட் மினிமம் டியூவாவது பேமெண்ட் பண்ணி ஆகணும். பட் இந்த எஃப்டிஐ பேஸ் பண்ணி வாங்குற கிரெடிட் கார்டுல இன்கேஸ் உங்களால பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட எஃப்டி அமௌண்ட்ல இருந்து அவங்க வந்து நம்மளோட பில் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த பில் ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ள நம்மளோட எஃப்டி அமௌண்ட்ல நம்ம அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணிடணும். இந்த ஒரு மேஜர் அட்வான்டேஜும் இந்த எஃப்டிஐ பேஸ் பண்ணி வாங்குற கிரெடிட் கார்டுல இருக்கு. ஸோ இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணி சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கவங்களாம் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து வேற எதனா டவுட் இருக்கு, பர்சனல் லோன் பத்தி, அதாவது உங்களோட லோன் க்ளோஸ் பண்றது பத்தி, பார்ட் பேமெண்ட் பண்றதை பத்தி, ஆல்ரெடி அதிகமான ரேட்ல லோன் எடுத்திருக்கீங்க அதை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றத பத்தி எனி டவுட், உங்களுக்கு புதுசா லோன் தேவைப்படுது, ஆல்ரெடி போயிட்டு இருக்க லோனை டாப் அப் பண்ணணும், இல்ல வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்க லோன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி எனி டவுட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்க்ல குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்க டீட்டெயிலை நீங்க மெயில் பண்ணுங்க. இது தவிர்த்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் மொபைல் நம்பரும் ஷேர் பண்றேன். எனி டவுட் நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.